ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே ரன்னிங் ஷூ வாங்க போகும்போது மெயினாக சைஸ் பார்ப்பாங்க. அதேபோல் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டை பார்ப்பாங்க. அதுபோல் கலரு, டிசைனு, என்ன பிராண்டு, அடிடாஸா, பூமாவா, நைக்கான்னு பார்ப்பாங்க. அதேபோல் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றதாக இருக்கான்னு பார்ப்பாங்க. மெயினாக என்ன மறந்துடுவாங்கன்னா ட்ராப் சைஸ். இந்த ட்ராப் சைஸ் வந்து ரன்னிங்க்கு மெயினான ரோலை வந்து க்ரியேட் பண்ணுது. அதனால் ட்ராப் சைஸ்னால் என்ன, ட்ராப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். கரெக்டாக கடைசி வரைக்கும் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளாக என்னோடய ஷூ எடுத்துக்கோங்க. என்னோடய ஷூவில் வந்து மேக்ஸிமமாக ஹீலோட ஹைட் வந்து இருக்கும்ல, அதுதான் ஸ்டே ஹைட்டு. அதே இது டோவோட மேக்ஸிமம் ஹைட்டு தான் டோ ஹைட்டு. அதனால் இப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்து என்னோடய ஷூவில் வந்து 40 mm இருக்குது. அதே இது டோ ஹைட் வந்து 30 mm இருக்குது. இப்போ வந்து 40 - 30 அப்போ வந்து 10 mm. என்னோட ட்ராப் சைஸ் வந்து 10 mm. என்னோடய ஷூவோட ட்ராப் சைஸ் வந்து 10 mm. அதேமாதிரி உங்கள் ஷூவில் வந்து உங்களுக்கு தெரிலனா நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு எடுத்து இவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டே ஹைட் வந்து அளந்துக்கோங்க. அதே இது டோ ஹைட்டை வந்து அளந்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் அதுதான் ட்ராப் சைஸ். இப்போ வந்து ட்ராப் சைஸ் வந்து 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம். யாரெல்லாம் என்னென்ன ட்ராப் சைஸ் உள்ள ஷூ வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படின்னா 0லேருந்து 6 வரைக்கும் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுறவங்க. அதே இது 7லேருந்து 12 வந்து மாரத்தான், அதேமாதிரி 21 km 5 km மேலே உள்ளவங்க யூஸ் பண்ணுறது. ஆனால் ஏன்னா அவங்க மாரத்தான்ஸ் ஓடுறவங்களாம் ஃபுல்லாகவே நீ தான் அவங்களுக்கு பேசிக்காக நீ அதுமாரி காஃபு ஃபுல்லாகவே அவங்களுக்கு எஃபர்ட் ஃபுல்லாக அதில் தான் விடும். அதனால் குஷனிங் இருக்கணுமா, அதனால் அவங்கள வந்து 8 mm அவ்வளோ குஷனிங் உள்ள இதுதான் எடுப்பாங்க. ட்ராப் சைஸ் வந்து அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி 0லேருந்து 6 உள்ளவங்க வந்து 400 மீட்ரு, 800 மீட்ரு, அதேமாதிரி 1500 ஓடுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஈவெண்ட் ஓட போகிறீங்க, 1500 இல்லை 10 km அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு, எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கரெக்டாக அந்த ஷூவை சூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இப்போ கடைக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா ட்ராப் சைஸ் எவ்வளோன்னு கேட்டு கரெக்டாக வாங்குங்க. ட்ராப் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். அதனால் மறந்துடாதீங்க இப்போ கடைக்கு போய் வாங்கும்போது. அதே இது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆன்லைனில் கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஷூவை போய் நீங்கள் பார்த்தா டீட்டெயில்ஸில் இருக்கும் ட்ராப் சைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதை கரெக்டாக பார்த்து வாங்க கைஸ். மறந்துடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன் கைஸ். அதனால் டெய்லியும் கிரவுண்டுக்கு வாங்க, கன்சிஸ்டன்ஸாக ட்ரைனிங் பண்ணுங்கள், நல்ல ஷூவாக போட்டு யூஸ் பண்ணி ஓடுங்க, உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டே ஸ்ட்ராங்.